Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா லாக்டவுன் மர்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிரைம் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் இறந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாரு, இன்னொரு நபர் சோஃபால உட்காந்துருக்காரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவருக்கு முன்னாடி இவரோட ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்த இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. சரி, மாடியில இருக்க ரூமை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப மாடிக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சினிமா சார்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா சினிமா போஸ்டர் தான் நிறைய ஒட்டி இருக்கு. இவர் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டை கவனிக்கிறாரு. அவன் இதே வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இதே வீட்டை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எல்லா இடத்தையும் பார்த்து முடிச்ச இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கீழே வந்து அவரோட ஆட்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கால் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திருக்காங்க. ஒருத்தன் ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், இன்னொருத்தன் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இந்த உட்காந்து இருக்க நபர்கிட்ட எது பேசினாலும் பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஃப்ரெண்டை முதல்ல வர சொல்லுங்க. அதே மாதிரி எதிர் பில்டிங்ல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவனையும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி ஆட்களும் கேட்டுக்கிறாங்க. இந்த நபர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த டேபிளோட செட்டப்லாம் பார்க்கும்போது அவன் செம்ம போதையில இருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. நீ தான் இந்த கொலையை பண்ணியா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆமா நான் தான் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. இப்ப ஷாக் ஆனவரும் இவனை பார்த்து நீ கேவான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கேலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காக ஒய்ஃபை கொன்னுன்ற மாதிரி சொல்றான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவனுக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அப்ப எதையோ பார்த்த மாதிரி இவருக்கு ஞாபகம் வருது. அதனால இன்ஸ்பெக்டர் வேக வேகமா பெட்ரூம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா நீளமா ஒரு முடி கிடைக்குது. கண்டிப்பா இந்த இடத்துல பொண்ணும் வந்திருக்கா, பொண்ணு வந்திருக்காளா என்னன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இதை ஃபாரன்சிக் டீம் கிட்ட தரணும், எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்க ஒரு பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பக்கத்து வீட்டு பையனும் பயந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரான். எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நீ எதுக்காக இந்த வீட்டையே எட்டி எட்டி பார்த்தேன்னு கேட்கிறாரு. போலீஸ்லாம் வந்தாங்கல்ல, அதனால தான் பார்த்தேன்னு சொல்றான். ஆனா உன் மொழி கொஞ்சம் திருட்டு மொழியா இருக்கே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு பேயை பார்த்தேன் சார், அந்த ஷாக்கை விட்டு நான் இன்னும் வெளியே வரல, அதனால தான் நடுவில் கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். எது பேயை பத்தியான ஆச்சரியப்படுறாரு. தினமும் எத்தனை மணிக்கு படுப்புன்னு கேட்கிறாரு. 10 மணிக்கே படுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங் சம்பந்தமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இத பிகாசோ தான் வரைஞ்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருந்தவர் சட்டுன்னு எப்ப தூங்குவான்னு கேட்கிறாரு. இந்த நபரும் 11 ஆகும்னு சொல்றான். இவனோட கவனத்தை தசை திருப்பறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. 11:30 மணி வரைக்கும் அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. அது சரி, பேய பார்த்தேன்னு சொன்னல, எந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல வச்சுதான் சார் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவனும் இடத்த காமிச்சிடறான். இப்பதான் கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, இன்னொரு நபரை கூட்டு வந்துடுறாரு. அதாவது ஃப்ரெண்டு தானே முதல்ல பாடியை பார்த்தாரு, அந்த ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த லாக்டவுன் டைம்ல நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பார்க்கலான்றதுக்காக தான் சார் வந்தேன். இதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க இருந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஜன்னல்ல இருந்து தான் சார் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க டைல்ஸ் கல்லை பத்தி இவங்க கிட்ட பேசுறாரு. இது என்ன கல்லு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படி டாபிக்க மாத்தினவர் சட்டுன்னு எங்க இருந்து பார்த்தேன்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜன்னல்ல இருந்து பார்த்தேன்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்ததா சொல்றான். இல்ல 2 இடத்துல இருந்தும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பையனை போட்டு மிரட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையே எல்லா விஷயத்தையும் சொல்லிடு, நீ எதையாவது மறைச்சனா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் பதட்டமா பேச ஆரம்பிக்கிறான். நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை இந்த இடத்துல காட்டுறாங்க. சோஃபால உட்காந்து இருக்க நபரை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போம். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப தனியா வீட்டுல இருக்கும் போது ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா இவரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. அதாவது இறந்திருக்க நபரு, அவரோட பேரு அக்ஷய் அப்படின்றது. வாடா அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல கொரோனாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்த 21 நாள் லாக்டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. 2-3 இடத்துல பாட்டில்லாம் இருக்கும். அந்த பாட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. இவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்ல போய் லாக் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப அக்ஷய் என்ன சொல்றாருன்னா, அதுல 2 பாட்டில் என்னோடது, ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காசை மட்டும் எடுத்து இவர்கிட்ட தராரு. இப்போதைக்கு காசை வச்சுக்கோ, பாட்டில்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரக்குலாம் இல்லாம நான் மட்டும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அக்ஷய் கேக்குறாரு. அதனால கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்றாங்க. நைட்டு நேரம் இவங்களும் சரக்கு வச்சுக்கிட்டே ஜாலியா கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆகி இவங்க படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் இவங்களை நோக்கி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த உருவத்தை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப இவங்க காலையில கண்ணை முழிக்கிறாங்க. அப்பதான் இவங்க மீதி வச்ச சரக்கு காணாம போயிருக்கிறது தெரிய வருது. சரக்கு இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷய் இருக்கார்ல, உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, அதை வச்சு நீயே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணு, நீ கதை எழுதுனா நான் அதுல நடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நானே என்னோட அண்ணன் தயவோட தான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல சினிமாக்கு காசெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு என்ன துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பேய் படம்னா பயப்பட தானே செய்யணும். ஆனா அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பேய் கூட செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டே பேய கூட சைட் அடிப்பியா அப்படின்ற மாதிரி இவரும் திட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே மும்முரமா படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ கிராஸ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த உணர்வு ஹீரோக்கு வருது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்ல. ஏதோ பின்னாடி போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, கேமராவை செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்து கேமராவை செட் பண்ணிடுறாரு. இப்ப திரும்பி அந்த உணர்வு வருது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சரி ரெக்கார்டா இருக்கா பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. இப்ப மேல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே மேல வராங்க. அப்ப இவங்க கண் முன்னாடி ஒரு பேய் தெரியுது. அதை பாக்குற இவங்க பெருசா பயப்பட மாட்டாங்க. பேய் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலா பேசுறாங்க. காரணம் இவங்க போதையில இருக்காங்கல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. அந்த பேய் கத்தலாம் செய்து. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த பேயை லாக் பண்ணி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேய் இப்ப ஆன் வாய்ஸ்ல பேசுது. யாரோ ஒருத்தர் நடிச்சிருக்காரு போல, அது தெரியாம இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வீடியோ காலையில நமக்கு காட்டுறாங்க. இப்போ போதை தெரிஞ்சு ஹீரோ கண்முழிக்கிறாரு. பேயை பார்த்து பயந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பேயா நடிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, நீங்களாடா பயப்படுறீங்க, நைட் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்க கேமராவை எடுத்து காட்டுறாரு. அப்பதான் இவங்க நைட்டு பண்ண கூத்தெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் கிட்ட கதை சொல்ற நபர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உருவம் வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவங்க வச்சிருந்த சரக்கை இவர் தான் குடிச்சிருப்பாரு. நீ தான் சரக்க குச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு. அன்னைக்கு தான் நான் கடைசியா வந்தேன், அதுக்கப்புறம் வரல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை பக்கத்து வீட்டு பையன் இவனை தான் பேய்ன்ற மாதிரி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்பதான் ஃபாரன்சிக் டீம் இந்த இடத்துக்கு வராங்க. ஏதாவது சாம்பிள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சீனியரும் கால் பண்ணி கேஸ் எந்த நிலைமையில இருக்குன்னு கேக்குறாரு. சார் இவன் தான் கொலை பண்ணிருக்கிறதா சொல்றான். ஆனா இவன் செம்ம போதையில இருக்கான். இவன் கொலை பண்ணானா என்னன்றது கன்ஃபார்மா தெரியல. இவன் பேசினாதான் சரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் ஒரு டாக்டர் அனுப்பி விடுறேன் சீனியர் சொல்றாரு. டாக்டர் வர வரைக்கும் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப கான்ஸ்டபிளுங்களும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. நான் ஒரு கேஸுக்காக டாக்டர் கூட வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. எல்லாருமே லாக்டவுன்ல வீட்டுல இருக்காங்க, உனக்கு மட்டும் வேலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப டாக்டர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுறாருல, அவன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அவனை கூப்பிட்டு பாக்குறாரு. அவன் சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். இவனை பேச வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர்கிட்டயும் ட்ரக் பாக்கெட் இருக்கு. அந்த ட்ரக் எடுத்து அந்த டேபிள்ல வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னா இவன் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுறான். ட்ரக் எடுக்கணும்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் எல்லாம் எடுக்கிறான். சரி நீ தான் இந்த கொலை பண்ணியான்னு கேக்குறாரு. ஆமா நான் தான் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறாரு. 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி என்ன நடந்தது டீட்டெயிலா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி லேப்டாப்ல படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் உங்களுக்கு கல்யாணம் இருக்கு போல. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, படம் செம்மையா போர் அடிக்குது, உங்களுக்கு செக்ஷுவல் ஃபேண்டசி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு செக்ஷுவல் ஃபேண்டசின்னு எதுவுமே கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இணையிறோம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது ரொம்ப போரிங்கா பேசுறதுனால ஒய்ஃபுக்கு கோவமா இருக்கு. இப்போ ஒய்ஃபோ நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போறாங்க. இங்கேயே பத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இல்ல என் ரூம்க்கே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபுக்கு பக்கத்துல ரூம் இருக்கும், அந்த ரூம் வந்துடுறாங்க. இந்த விஷயத்துல ஹஸ்பண்டுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால இவங்களும் டிண்டர் ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபேக்கா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணிடுறாங்க. அதுல ஒரு பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஜாலியா பேசுறான். இவங்களும் பதிலுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் கேம்ல வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் வந்து பாத்திரக்கூடாது இல்ல, அதனால ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பாக்கிறதுக்காக வராங்க. ஹஸ்பண்ட் இப்ப தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. தூங்கிட்டாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி ரூம் வந்துடுறாங்க. இந்த வாட்டி வீடியோ கால் எல்லாம் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் தூங்கிட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு முழிப்பு வந்துருது. தண்ணி சுத்தமா இல்ல, தண்ணியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வராரு.
அப்பதான் ஒய்ஃப் தூங்கிட்டாலா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பாக்குறாரு. இவங்க கேம்ஷோல அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பாத்துறாரு. இப்ப ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா கோவம் வருது. போன்ல ஒய்ஃப் என்னதான் பண்றான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நெட்ல என்ன பண்றாருன்னா எப்படியாவது ஆக்ட் பண்ணி போன்ல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மெத்தட்ல நீங்க இன்னொருத்தவங்க போன்ல இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் காட்டுது. இவரும் அந்த மெத்தட பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி குளிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. போனை வெளியே வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் வெளியே வர சவுண்ட் கேக்குது. அதனால அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போனை வச்சுட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இவரு போன்ல கால் போகாத மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. உன் போனை தாயன் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் போன் எல்லாம் தந்துடுறாங்க. இவரும் அந்த போன் எடுத்துட்டு டவர் கிடைக்காத மாதிரி வெளியே வந்துடுறாரு. இவர் ஒரு விஷயத்தை செட் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை பக்காவா செட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் உங்க போன்ல எது யூஸ் பண்ணாலும் சரி லேப்டாப் வழியா இவர் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப பேசி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட போனை தந்துடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, நேரா அவங்களோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குறாங்க. என்ன இவ யூஸே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே யாருக்கும் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எதுல இருந்து கவனிக்கிறாருல, யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் தங்கச்சி கிட்ட தான் சாட் பண்ணிட்டு இருக்கேன், குடும்பமா வீடியோ கால்ல பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இப்ப ரூம்க்கு வந்தவர் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. தங்கச்சி கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ரொம்ப நேரமா தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்பதான் தங்கச்சி கூட பேசி முடிச்சுட்டு வேற யார்கிட்டயோ பேச ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ கால்ல தான் அந்த நபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹஸ்பண்ட் இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா கீழே இறங்கி வர்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் எடுத்து அவங்க மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதே இடத்துல மயங்கிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவனை பத்தி கிராஸ் செக் பண்ணோம், இவனுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த டாக்டரும் அவன் ரூமுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ரூம்க்கு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு சினிமானா ரொம்ப பேஷன் அப்படின்றது அது மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. லேப்டாப்பை ஓபன் பண்ணனும்னா ஆளு தேவையில்ல, அதுக்காக ஒரு நபரை வர வச்சிடுறாங்க. அவன் லேப்டாப்பை ஓபன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டரும் ஒரு சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறாரு. பக்கத்துல இருக்க டாக்டர் அசிஸ்டன்ட்டும் லைட்டர் வேணுமான்னு கேக்குறான். இல்ல நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன், இருந்தாலும் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்றாரு. இப்போ ஓபன் பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த லேப்டாப் வேற ஒரு போன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த போன்ல இருக்க டீடைலா இந்த லேப்டாப்ல காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் மயக்கத்துல இருக்க ஹீரோவும் கண்முழிக்கிறாரு. கண்முழிச்ச ஹீரோ அக்ஷய் இறந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவர் ரொம்ப பதட்டப்படுறாருல, அதனால கான்ஸ்டபிளுங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சத்தம் போடுறது கேட்டு இவங்களும் வேகமா வந்துடுறாங்க. என் ஃப்ரெண்ட் அக்ஷய் எப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்து டாக்டர் இருக்காருல, நீங்க முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஸ்மோக் பண்றீங்களா, முதல்ல ஸ்மோக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்ண வைக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு, இது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்டு உங்க கூட தானே ஸ்டே பண்ணாரு, இந்த லாக்டவுனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவரே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் தானே சரக்கு இருந்தது, அது எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிருவாங்க. இப்ப சரக்கு இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க சரக்குக்கு அந்த அளவுக்கு அடிமையா மாறி இருப்பாங்க. கண்டிப்பா சரக்கு வேணும், நம்ம வெளியே தைரியமா போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. போவோன்னு முடிவு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிருப்பாங்க. ஆனா போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க போல. இவங்க காயத்தோட வீடு திரும்பி வராங்க. அப்பதான் வெளியே வரவங்க எல்லாம் போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நியூஸை பார்த்துட்டு போயிருக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குடிய பத்தியும் ட்ரக் பத்தியும் யோசிக்க கூடாதுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யூடியூப்ல தேடி பாக்குறாங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, இத பத்தி உங்களுக்கு தோணவே தோணாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்றாரு. சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. இவங்களால கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ண முடியல. அதுக்குள்ள அந்த விஷயம் பயங்கரமா இவங்களுக்கு போர் அடிச்சிருது. அக்ஷய் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நமக்கான டைம், நீ நல்லதா ஒரு கதை எழுது, நானும் மெத்தட் ஆக்டிங்லாம் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. எது மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ண போறியா, மொட்டை உன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இப்ப அக்ஷயும் நவாசுதீன் சித்திகோட போட்டோவை காட்டுறாரு. இவரையும் உருவக்கேலி எல்லாம் பண்ணாங்க, இப்ப எவ்வளவு பெரிய நடிகரா மாறிட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா நவாசுதீன் சித்திகோ நீயும் ஒன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்பயும் கிண்டல் பண்றாரு. சரி அவன் சொன்னதா சரிதான், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய புக் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. இப்ப அக்ஷய் அவரோட ரூம்ல உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காரு. இந்த மொட்டை யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து கவனிக்கிறாரு. நவாசுதீன் சித்திக் படத்துல ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல இவ்வளவு ட்ரை பண்றானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் சைட்லயும் பயங்கரமா புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அவங்க சைட்ல பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடியோ ரொம்ப குப்பையா இருக்கும் பாத்தீங்களா, இப்ப பக்காவா கிளீன் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு கதை தோண மாட்டேங்குது, அதனால தலைகீழ படுத்துட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அக்ஷய் கேக்குறாரு. ரெண்டு கேரக்டரை வச்சு கதை எழுதலாம்னு நினைக்கிறேன், எதுவுமே தோண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வச்சு கதையை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஓரளவுக்கு இவருக்கு ஐடியா எல்லாம் தோணிடுது. அந்த கதை நல்லா டெவலப் ஆகணும்ன்றதுக்காக இவர் ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு.
இது என்னடா புது கெட்டப் அப்படின்ற மாதிரி அக்ஷய் கேக்குறாரு. கதை ஒண்ணு தோணிருச்சு, அந்த கதை நல்லபடியா வரணும்னா அந்த ஃபீல் வரணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு கெட்டப்க்கு மாறிடுறாரு. கர்ச்சீஃபை சேல் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே மொட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படின்ற மாதிரி இவரும் அவர் அனுப்பி விடுறாரு. ஹீரோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சு தானே கதை எழுதிட்டு இருக்காரு. அதுல அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. நீ எப்படா உள்ள வந்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வேகமா அக்ஷய வர வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்க யார் இருக்கா? யாருமே இல்ல, உன் கற்பனையா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கார்ல, கற்பனையா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு டைப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டைப் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. இத பாக்குற ஹீரோ இந்த வாட்டி செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இங்க வான்ற மாதிரி அக்ஷய கூப்பிடுறாரு. வந்து அக்ஷய் இருக்கார்ல, ஆமா மச்சான் அங்க யாரோ தெரியுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. ஆனா பயந்துட்டு இருந்தவர் சடனா சிரிக்கிறாரு. நான் பயப்படணுன்றதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பயந்துட்டேன், இதுக்கப்புறமா கதை எழுதுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அக்ஷய் கிளம்பிடுறாரு. என்ன இவன் நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் தான் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து திரும்பி இவருக்கு மயக்கம் வந்துருது. ஹீரோ இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிளுங்களும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. இது பேயோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பேய் பிசாஸ் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் மறுத்துட்டு இருக்காரு. இல்ல சார், இந்த வீட்டுல பேய் இருக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நாங்க விசாரிக்கும் போது இதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேய் இருக்குன்னு உங்கள யாராலையாவது நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இப்ப பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, பேய் இல்லன்றத உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்க கேள்விக்கு நான் சீக்கிரமே பதில் சொல்றேன், இப்போதைக்கு லேப்டாப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே லேப்டாப்பை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான் பாத்தீங்களா, அதுல என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கான்ஸ்டபிளை கூப்பிடுறாரு. நிறைய பேர் பேய பார்த்ததா சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிளம்பி போறாரு. முதல்ல பக்கத்து வீட்டு பையன் தான் வரான். அந்த பக்கத்து வீட்டு பையன் நான் பேய பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி நீ ஒரு ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சிடுறாரு. இப்போ ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருமே அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டாக்டர் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப எல்லாரையும் தனித்தனி ரூம்ல போட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சிடுறாரு. நீங்க பார்த்த பேய் இதுவா பாருங்க அப்படின்ற மாதிரி பேய் வேஷம் போட்டு அந்த ஃப்ரெண்டை வர வச்சிடுறாங்க. இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இது கிடையாது, அந்த பேய் ரொம்ப கொடூரமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்க அந்த பக்கத்து வீட்டு நெய்பர் இருக்கார்ல, நான் பார்த்தது இந்த உருவம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ பார்த்தது பேயெல்லாம் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் முகத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அட பாவி, நீ தான் என்ன பயம்புத்தினியா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நெய்பர் கோவப்பட்டு இருக்காரு. நீங்க பேய பாத்தீங்களா இல்ல மத்தவங்க சொன்னதை வச்சு சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டரும் அந்த 3 பேரை பார்த்து கேட்கிறாரு. அதுல 2 பேர் இவன் சொன்னதை வச்சு தான் நாங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபர் இருக்கார்ல, இந்த நெய்பர் சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல நெய்பர் அந்த விஷயத்த சாதாரணமா சொல்லியிருப்பாரு, மத்தவங்களும் அதை இன்னும் டெவலப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு பேய் கதையும் போகுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்க கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த டாக்டர் லேப்டாப் போன் எல்லாம் செக் பண்ணாரு பாத்தீங்களா, இப்ப செக் பண்ணி முடிச்சவரு கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருக்கான், எல்லாம் உறுதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் கொலை பண்ணதை அவனே தான் ஏத்துக்கிட்டான்ல, எதுக்காக இந்த கொலையை பண்ணா அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, அவன்கிட்டயே கேட்போம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அவன் முழிச்சா பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் கண்முழிக்கிறாரு. நீ சொல்லிட்டு இருக்கும் போதே மயங்கிட்ட, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப ஹீரோ மாடியில உட்கார்ந்த மாதிரி தான் கதை எழுதிட்டு இருக்காரு. அப்படி எழுதிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேர் இந்த ட்ரெஸ் போட்டு மாடியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. அவங்க அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. என்னடா நம்ம எழுதுற மாதிரியே நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப இவங்க ட்ரெஸ்ஸோட கலரை மாத்தணும் அப்படின்ற மாதிரி மாத்துறாரு. உடனே அங்க இருக்கவங்களோட ட்ரெஸ் கலரும் மாறுது. சோ நம்ம எழுதுற விஷயம் தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் கதையை ரெடி பண்ணிட்டேன், படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்ஷயும் அந்த கதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கதையில இருக்கிறதுலாம் விஷுவலா நடக்குது. அதாவது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொமான்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதை இவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசிக்கவே மாட்டாங்கல்ல, என்னடா 2 பேருமே பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்ஷய் கேக்குறாரு. இன்னும் நான் டைலாக்ஸ் எல்லாம் எழுதல, டைலாக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீ ஒரு கேரக்டருக்கு டைலாக் எழுது, நான் ஒரு கேரக்டருக்கு டைலாக் எழுதுறேன், பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அக்ஷயும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தான் உங்க ஃப்ரெண்டை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் அடிக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல நீங்க தான் அடிச்சிருக்கீங்க, எல்லாமே இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கற்பனை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்படி எப்படி கற்பனை பண்ணுவாங்க, இல்ல லாஜிக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க ஸ்மோக் பண்ணாமே ஸ்மோக் பண்ற ஃபீல் வரணும்ன்றதுக்காக இந்த சிகரெட்டை யூஸ் பண்றீங்கல்ல, இது நீங்க தெளிவோட பண்றதுனால பிரச்சனை இல்ல. ஆனா இவங்க 2 பேருமே தெளிவு இல்லாம இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க.
அதிகமா ட்ரக் எடுத்தது தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒய்ஃப் டிண்டர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா அக்ஷய் தான் அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த கேரக்டராவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டாங்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வேகமா வந்து அடிக்கிற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா ஹீரோ தான் வந்து வேகமா அக்ஷய் அடிச்சிருப்பாரு, ஒய்ஃப்னு நினைச்சுதான் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி இவர் பேசினதுக்கும் இதுதான் காரணம். எக்ஸ்ட்ரீமா ட்ரக் எடுத்துட்டு இருந்த ரெண்டு பேர் ஒரு வட்டத்துக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க, அதனால அதே விஷயமா இவங்க மாறிட்டாங்க. இதுதான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் தெளிவா புரிய வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதனால டாக்டரும் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இந்த டாக்டருக்கும் ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் இருக்கும், ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ இவர் கார்ல வந்ததுக்கு அப்புறம் ட்ரக் எல்லாம் எடுக்கிறாரு. இவர் ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேர் இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அங்க பேரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தெரியுறாங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கெல்லாம் யாருமே தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, நமக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி இவரும் சிரிக்கிறாரு. இதோடய இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இவரும் அந்த கதையில கொஞ்சம் இன்வால்வ் ஆனார்ல, அதனால தான் இவர் கண்ணுக்கும் தெரியற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.